உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு குருமங்கள யோகம். குருமங்கள யோகம்னா உங்களுடைய தனஸ்தானாதிபதி உங்களுடைய 7ஆம் வீட்டிற்கு அதிபதி, உங்களுடைய 3ஆம் வீட்டிற்கு அதிபதியும் 6ஆம் வீட்டிற்கு அதிபதியும் இணைந்து உங்களுக்கு அஷ்டமத்தில், அதாவது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவோம், அந்த அமைப்பு குரு பகவானால் உங்களுக்கு உண்டாயிருக்கு. அதே நேரத்தில் செவ்வாயும் குருவும் இணையும் பொழுது குருமங்கள அமைப்பு உண்டாகும். அது எந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்னா அஷ்டமஸ்தானத்தில் அமைஞ்சிருக்கு. 8ஆம் வீட்டில் இந்த இரு கிரகங்கள் அமைந்தால் திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம். வாழ்க்கையில் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு ரொம்ப பண நெருக்கடிகளுக்கு ஆளாகி நான் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பணம் வாங்கி மீண்டும் மீண்டும் வட்டியவே கட்டிக்கிட்டு இருக்கிறேன், அந்த கடன் சுமைகள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது, தொழிலில் எல்லாத்தையும் எடுத்து நான் போடுறேன், ஆனால் நான் போடுறது தான் தவிர அதில் எதுவும் எடுக்க முடியல, என்கிட்ட வேலை செய்கிற தொழிலாளிக்கு இருக்கிற நிம்மதி சந்தோஷங்கள் கூட முதலாளியாகப்பட்ட எனக்கு இல்லை என்ற மன வருத்தத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் சரி, தன் வேலையை பர்ஃபெக்டாக செய்து ஆனாலும் கடைசியில் தான் எவ்வளோ எஃபர்ட் போட்டும் அந்த எஃபர்ட்டையும் மீறி தகுதியே இல்லாதவங்க ரொம்ப குறைவான உழைப்பை செய்து அவங்க பதவி உயர்வும் சரி, வளர்ச்சி முன்னேற்றங்களையும் சரி, தனக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் அவங்க தட்டி பறிச்சுட்டு போகும் பொழுது அதனுடைய வலி வேதனை எப்படி இருக்குன்றது துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்லாவே தெரியும். அதை கடந்து தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. அந்த மன அழுத்தத்திலிருந்து மீண்டு வெளியில் வர்றதுக்கு இந்த அஷ்டமஸ்தானத்தில் ரொம்ப நாளாக நான் சொன்ன மாதிரியான கஷ்டங்கள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு கால அமைப்புகள் உங்களுக்கு 8ஆம் வீட்டில் அமையுது. இந்த அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு ப்ளஸ் செவ்வாய் இவர்களது இணைவில் இவர்கள் பார்க்கக்கூடிய இடம் 5 இடத்துல பார்க்குறாங்க. 5 இடத்துல பார்க்கும் பொழுது அந்த 5 விதமான அமைப்புகள் உங்களுக்கு கிடைக்குது. அது எப்பேற்பட்ட அமைப்புன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களுக்கு உடனடியாக வந்து அடையும். ஆக துலாம் ராசி அன்பர்கள் ஆன்மீக தெய்வ சிந்தனை உடையவங்க, உற்சாகமானவங்க, ஒரு விஷயத்தில் இறங்கினாலும் ஒருத்தர்கிட்ட வாக்குறுதி கொடுத்தாலும் அதை காப்பாற்ற ரொம்ப பர்ஃபெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணுவீங்க, தன்மானத்துக்கு கட்டுப்பட்டவங்க. ஆனாலும் வாழ்க்கையில் அடுத்தவங்களுக்கு பாதிக்கக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் செய்ய மாட்டீங்க. அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் அது என்னவோ தொடர்ச்சியான பிரச்சனைகளையும் இழப்புகளையும் சந்தித்து கடந்து வந்த உங்களுக்கு இப்போ ஏதாவது ஒரு விடிவு காலம் கிடைக்குமா நினைச்சிங்க இல்லையா? அந்த விடிவு காலம் உங்களுடைய ராசியினுடைய தனஸ்தானத்தில் 3 கிரக பார்வைகள் விழுது. அடுத்தது இந்த குருமங்கள யோகத்தினால 5 இடத்துல இவர்களது பார்வை விழுது. அது உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரமாகவும் ஒரு பாக்கியமாகவும் இந்த காலகட்டங்களில் அமையுது. அப்போ அது எந்த அளவுக்கு இருக்கு, எந்த அளவுக்கு அது உங்களுக்கு மேன்மையை அளிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய முதலில் பார்க்கக்கூடிய இடமே உங்களுடைய 11 லாபஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பார்க்கிறார். யாரு? தனஸ்தானாதிபதியும் 7ஆம் வீட்டிற்கு அதிபதியும் குருவுடன் இணைந்து, பிரகஸ்பதி குரு பகவானுடைய இணைந்து அவனுடைய முழு ஆற்றலையும் உள்வாங்கி அவர் பார்க்கக்கூடிய இடம் லாபஸ்தானம். அப்போ தனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை பார்த்தாலே இத்தனை நாளாக தொழிலில் நீங்கப்பட்ட பாதிப்புகளிலிருந்து மீண்டு வெளியில் வந்து பெரிய லெவலில் வளர்ச்சியோட லாபத்தை அடைய போகிறீங்க. ஒன்று. ரெண்டாவது, தனஸ்தானாதி மட்டும் கிடையாது, அவர் லாபஸ்தானாதிபதியும் அவர் 7ஆம் வீட்டிற்கு அதிபதி. அந்த 7ஆம் வீட்டிற்கு அதிபதின்றது என்னன்னா, ஒன்று நட்பு, ரெண்டாவது மனைவி, உங்களுடைய பார்ட்னர்ஷிப், உங்களுடைய வாடிக்கையாளர்கள், உங்களுடைய கிளைண்ட். அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியில் எங்கெங்கே நட்புகள் இருக்கோ, எங்கெங்கே ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் பண்ணுறீங்க, அது எல்லாமே. அப்போது இந்த இடமெல்லாம் உங்களுக்கு பலம் பெறும். அப்போ உங்கள் நட்பால் உங்களுக்கு ஏதோ ஒரு டேர்னிங், தன வருவாய் உண்டாக்குது. உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பால் ஏதாவது ஒரு பணப்புழக்கங்கள் உண்டாகி உங்களுடைய தொழில் விருத்தியை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ உரிய ஒரு காலமாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக பார்ட்னர்ஷிப் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு காலம். அப்போது தொழிலில் ஒரு அங்கீகாரத்தை உண்டாக்கக்கூடிய அருமையான காலம். இதனுடைய விளைவுகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் சுமைகள் நீங்கி ஒரு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். இதில் தனஸ்தானம் மட்டுமல்ல, அது குடும்பஸ்தானமும் குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரக்கூடிய காலமாக இருக்கும். ஒரு புறம் இது குடும்பஸ்தானம், மறுபுறம் மனைவி சார்ந்த இடம் 7ஆம் வீடு.
கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு குரு உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலும் இந்த ராகு கேதுக்களினுடைய பாதிப்புகளால் கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கி மீண்டும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். உங்கள் சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர்களால் மூன்றாவது தேர்ட் பர்சன்னால தேவையில்லாத பிரச்சனைகளால் உங்களுக்குள்ள சிக்கல்கள் உண்டாகி இன்னைக்கு நீங்கள் ஒன்று சேர்ந்து வாழ முடியாத அளவுக்கெல்லாம் டைவர்ஸ் வரைக்கும் போனவங்களா இருப்பீங்க. அந்த பிரச்சனைகளெல்லாம் சரியாகி மீண்டும் ஒன்றிணைந்து குடும்பத்தினுடைய மேன்மைகள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். இதில் குறிப்பாக சொல்லணும்னா இந்த பார்வை அடுத்தது விழக்கூடிய இடமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் வீட்டில் விழுது. 12ஆம் வீட்டில் குரு பார்வை விழுது. 11ஆம் வீட்டில் விழக்கூடிய பார்வையால் தொழிலில் வளர்ச்சி கிடைக்கும், வேலையில் ப்ரமோஷன் கிடைக்க போகுது, வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்க போகுது, ஒரு நல்ல இலக்கை நோக்கி பயணம் பண்ண போகிறீங்க. சிலர் வேலையில் இருந்து இன்றைக்கி உங்கள் வேலை அவ்வளோதான், இன்னொரு ஒரு மாதத்தில் வேறு இடத்துல பார்த்துக்குங்கன்ற அளவுக்கெல்லாம் சிலர் வேலை மாறக்கூடிய காலகட்டங்கள் அமைஞ்சிருக்கும். எங்கே புதுசாக வேலை கிடைக்குமோ கிடைக்காதுன்ற பயத்தில் இருப்பீங்க. அந்த பயம் உங்களுக்கு வேண்டியதில் கிடைக்க போகுது 100%. இந்த காலகட்டங்களில் கரெக்டாக சொல்ல போகணும்னா இந்த அமைவுகள் எப்பிருந்து எப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக 45 நாட்கள். ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி வரைக்குமே இந்த கால அமைவுகள் உங்களுக்கு இருக்கும். அந்த காலகட்டங்களில் 100% உங்களுக்கு இது சக்ஸஸ் கிடைக்கும். மேற்கொண்டு புதுசாக வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கும் கிடைக்கும். டெம்பரவரியாக இருக்கிறவங்களுக்கு பர்மனெண்ட் ஆகக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். ஏன் இது நான் இவ்வளோ போல்டாக சொல்கிறேன்னா, உங்களுடைய ராசியினுடைய தனஸ்தானத்தையும் செவ்வாயுடைய சொந்த வீட்டை மீண்டும் அவர் பார்க்கிறார். இதில் 3ஆம் வீட்டையும் ப்ளஸ் 4 அந்தஸ்துக்குரிய இடமும் பார்வையை விழக்கூடிய ஒரு காலமாக இது இருக்குது. அப்போது இங்கே எல்லா அமைவுகளும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறதுனால இந்த காலம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரமாக நினைங்க. 12ஆம் வீட்டை குரு 2வது பட்சமாக பார்க்கறதுனால 5ஆம் பார்வையால் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டில் இருந்து சில சிரமங்களுக்கு ஆளாகிட்டு எனக்கு மீண்டும் அடுத்த கட்டத்துக்குண்டான முயற்சிகள் பலனளிக்குமா, சக்ஸஸ் கிடைக்குமா, குடும்ப ரீதியில் மேன்மைகள் கிடைக்குமா, என்னுடைய பொருளாதாரம் உயருமா, பிரச்சனை விட்டு வெளியில் வருமா நினைச்சவங்களுக்கு 100% இந்த 12ஆம் வீட்டில் விழக்கூடிய குரு பார்வையால் 100% பெரிய லெவலில் ஒரு மாற்றங்களும் மாறுதல்களும் உங்களுக்கு கிடைக்க போகுது. திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம் உண்டாக போகுது. 3வது, இந்த இரு கிரகங்கள் இணைந்து உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்க்கிறாங்க. எப்படின்னா செவ்வாயுடைய வீட்டை பார்க்கிறார், குரு பகவான் செவ்வாயுடன் இணைந்து செவ்வாய் வீட்டை பார்க்கிறார். அப்போது இந்த இரு கிரகங்களுடைய பார்வை மட்டும் அங்கே விழலை. சனி வக்கரம் அடைஞ்சு உங்களுடைய துலாம் ராசிக்கு யோககாரகனே சனி பகவான் தான், அவரும் அந்த விருச்சிக ராசியை பார்க்கிறார். அப்போது உங்களுடைய குடும்பஸ்தானத்தையும் தனஸ்தானத்தையும் இந்த 3 கிரகங்களுடைய பார்வையால் உங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்ற போகிறீங்க. குடும்பத்தை சார்ந்த தேவைகளை பூர்த்தி பண்ண போகிறீங்க. கிட்டத்தட்ட பல பேர் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த இந்த ஜூன் மாதமே நீங்கள் வீடு வேலை, உங்களுடைய குடும்பத்துக்கு தேவையாகப்பட்ட பூமி வீடு அமைப்புகள், வீடு கட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க, இல்லை வீடு வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருப்பீங்க. இது ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணியிருப்பீங்க. இந்த அமைப்புகள் எல்லாம் கூடி வந்துருச்சு. அப்படி பண்ணலையேன்ற வருத்தத்தில் இருந்தீங்கன்னா நான் சொன்ன இந்த 45 நாட்களில் இது நடக்கும். அடுத்தது தனம் செல்வாக்கு கைக்கூடி வரப்போகுது. வீடு வேலையை ஆரம்பிச்சிட்டோமே எல்லாம் கரெக்டாக முடிச்சிருவோன்ற பயம் உங்களுக்குள்ளே இருக்கும். கண்டிப்பாக முடிச்சிருவீங்க, தைரியமாக இருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த குரு பார்வை எங்கே, இந்த செவ்வாய் பார்வை எங்கே விழுதுன்னா உங்களுடைய 3ஆம் வீட்டில் விழுது. 3ஆம் வீடுன்றது முயற்சி, வெற்றி, சகாயம், சப்போர்ட்டு, உங்களுடைய ஸ்பீடு, வேகம், இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய இடம். 100% 3ஆம் இடம் பலம் பெறும் பொழுது இது வரைக்கும் இல்லாத ஒரு வேகம் உங்ககிட்ட உண்டாகும். இது வரைக்கும் இல்லாத ஒரு தைரியம் உங்களுக்கு உருவாகும். அதையும் தாண்டி ஏற்கனவே சில சிக்கலில் மாட்டிக்கிட்டு இதை விட்டு எப்படி வெளியில் வர்றதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு அழகாக உங்களுடைய தெளிவான ஆற்றலில் வெளியில் வந்துடுவீங்க, சாதிச்சிருவீங்க, சக்ஸஸ் அடைஞ்சிருவீங்க. வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதே போல் பூமி சார்ந்த வழக்குகள், அதே நேரத்தில் வரவு செலவு கொடுக்கல் வாங்கல் ரீதியில் வாங்கின இடம் கொடுத்த இடத்துல சில கோர்ட்டு பிரச்சனை, வழக்கு சம்மந்தப்பட்ட பாதிப்புகளில் ரொம்ப நாளாக பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குன்னு நினைச்சவங்களுக்கு இதில் ஒரு விடிவு காலம் உங்களுக்கு கிடைக்கும். ஆக மொத்தத்தில் இந்த கால அமைப்புகள் 4வது அமைப்பாக உங்களுடைய 3ஆம் வீட்டில் விழக்கூடிய இந்த பார்வை உங்களுக்கு டோட்டலான ஒரு டேர்னிங் கிடைக்க போகுது. இது எல்லாத்த விட குரு பார்வை உங்களுக்கு 4ஆம் வீட்டில் விழுது. அடுத்தது 5வது சப்ஜெக்டாக
4வது வீட்டில் குரு பார்வை 9ஆம் பார்வையாக விழுது. இப்படி விழும் பொழுது இந்த குரு பார்வையால் 4ஆம் வீட்டில் விழுந்தால் இந்த 4ஆம் இடம்ன்றது மண், மனை, பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் வெற்றி அடைய போகிறீங்க. ரியல் எஸ்டேட் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த காலம் ஒரு பொற்காலம், நல்ல பூமி மாற்றங்களை உண்டாக்கி விடுவீங்க. அடுத்தது விவசாய சார்ந்த தொழிலும் ஆடு மாடு பசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கை கொடுக்கும். இதில் வண்டி வாகனங்கள் கனரக சம்மந்தப்பட்ட வேலை சார்ந்த அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். வண்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்க வாங்கிடுவீங்க, கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் வாங்கிடுவீங்க. இந்த காலகட்டங்களில் இதெல்லாம் உங்களுக்கு கைக்கூடி வரும். இதில் குறிப்பாக சொல்லணும்னா தாய் வழி சொத்துக்கள், தாய் வழி உறவு முறை உங்களுக்கு ரொம்ப மேன்மைகள் அளிக்கும். தாய் ஆரோக்கிய ரீதியில் மேன்மைகள் அளிக்கும். இந்த அமைப்புகள் எல்லாம் கைக்கூடி வரும். குறிப்பாக இந்த 4ஆம் வீடுன்றது அந்தஸ்து மரியாதை சார்ந்த இடம். அப்போ உங்கள் அந்தஸ்து உயரும், சொத்துக்கள் உங்களுக்கு கைக்கூடி வரும். ஒரு நல்ல மேன்மைகள் உண்டாகக்கூடிய அருமையான ஒரு காலமாக இது இருக்கும். மொத்தத்தில் நான் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு வளர்ச்சியை நோக்கி அடியை அடுத்து வைக்கணும்னு முயற்சி எடுக்கிறேன், எந்த தொழிலும் செய்ய முடியல, இந்த வேலையும் கிடைக்கல நினைக்கிறவங்க, புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான ஒரு காலம். ஆரம்பிச்சிடுவீங்க, வளர்ச்சி அடைஞ்சிடுவீங்க, வேலை கிடைச்சிடுச்சுன்னு நினச்சி மூவ் பண்ணுங்க. 100% உங்களுக்கு கிடைக்குது. மொத்தத்தில் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய பேச்சை கேட்கலன்னு நினைக்கிறவங்க கூட அவங்க உங்கள் ரூட்டுக்கு வந்து ஒரு நல்ல மேன்மைகளை அடைவாங்க. அவங்க எடுக்கக்கூடிய முடிவிலிருந்து மாறுவாங்க. மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்குரிய காலமாக நினச்சி முயற்சிகளை பலப்படுத்தினால் 100% வெற்றிகள் அடைவீங்க. ஆக நான் சொன்ன இந்த பலன்களில் குறிப்பாக திசாபுத்திகள் இன்னும் உங்களுக்கு ஒத்து வந்தால் அதை விட உங்களுக்கு யோகம் வேறு எதுவுமே இல்லை. அதனால் உங்கள் திசைநாதன் யோககாரகனா பாதகாதிபதியான்றது நல்லா புரிஞ்சிக்கிங்க, அவயோகியான்னு புரிஞ்சிக்கிங்க. அதனால் ஜனன ஜாதகத்தை பாருங்கள். குறிப்பாக சர்வாஷ்ட வர்க்கத்தில் இந்த கிரகங்கள் பரல்கள் எத்தனை பெற்றிருக்குன்றது பார்த்தீங்கன்னா ஒரு 3-4க்கு மேலே ஒரு 7 இருந்துட்டால் உங்கள் ரேஞ்ச் வேறு, உங்களுக்கு ஜாக்பாட் அடிக்கிற மாதிரி தான். அப்படி இருக்கும் பொழுது அதுவே 3க்கு கீழே வந்துட்டால் டோட்டலாக நெகட்டிவ் ஆகிடும். இப்படி பல்வேறு விஷயங்களில் எல்லாத்தையும் சார்ந்து தான் உங்களுடைய ஒரிஜினல் ஜாதகம். அந்த ஒரிஜினல் ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு விஷயங்களையும் செய்தால் அது உங்களுக்கு உகந்ததாக இருக்கும். பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜனன ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு எந்த ஒரு முடிவுகள் எடுங்க. அது 100% வெற்றிகளும் மாபெரும் திருப்பங்களையும் உண்டாக்கும். ஆக துலாம் ராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.